TBC Tamil News. தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவராக ரவுஃப் ஹக்கீம் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் செயலாளராக ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதுடன் இனப்பிரச்சினைக்கும் நிரந்தர தீர்வு வழங்கப்படும். அதற்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமது கட்சி ஆதரவளிக்க உள்ளதாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் ராஜாங்க அமைச்சருமான சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவிப்பு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற அடையாளம் கிடைக்காது விட்டாலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நிச்சயம் போட்டியிடுவேன் என்று சொல்கிறார் ஜனாதிபதி சட்டத்தரணி கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிறைவேற்றுக் குழு கூட்டம் நாளை திங்கட்கிழமை பிற்பகல் 1 மணியளவில் வவுனியா கோவிட் புளியங்குளத்தில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெறவுள்ளது. 20% மருத்துவர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு தயாராகி வருவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் ஒருதலை பட்சமான அனைத்து தீர்மானங்களையும் எதிர்பார்ப்பதாக இலங்கை அறிவித்துள்ளது. 40 வயதுக்கு மேற்பட்ட இதுவரையில் தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு அதனை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் கூறுகிறது. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவராக ரவுஃப் ஹக்கீம் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் செயலாளராக ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் 31வது பேராளர் மாநாடு நேற்று காத்தான்குடியில் நடைபெற்ற போதே இந்த தெரிவுகள் இடம்பெற்றன. கட்சியின் பதவி நிலைகளுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான பெயர்கள் மாநாட்டில் அறிவிக்கப்பட்டன. கட்சியின் தலைவராக ரவுஃப் ஹக்கீமும் செயலாளராக ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பரும் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர்களான அலி சஹீர் மௌலானா, MHM ஹாரிஸ், MALM ஹிஸ்புல்லா உள்ளிட்ட 7 பேர் உப தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மாநாட்டின் ஆரம்பத்தில் சம்மாந்துறையில் இருந்து சென்ற சிலருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. குறிப்பாக முஸ்லிம் காங்கிரசின் இளைஞர் அணியின் தலைவராக செயற்பட்டவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு இவ்வாறு உட்பிரவேசிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. எனினும் ஹிஸ்புல்லா அவர்களுடன் உரையாடி மீண்டும் அவர்களை மண்டபத்துக்குள் அழைத்து செல்ல முனைந்தார். அவர்கள் மண்டபத்திற்குள் சென்றபோது அமைதியின்மை ஏற்பட்டது. இதனால் ஏற்பட்ட கைகலப்பில் அமைதியின்மையை தோற்றுவித்த 3 பேர் கைது செய்யப்பட்டதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை கட்சியில் சிலருக்கு பதவி வழங்கியமை தொடர்பில் தாம் அதிருப்தி அடைவதாக கூறி ஒரு தொகுதி அதிருப்தி குழுவினர் மண்டபத்திலிருந்து வெளியேறினர். அவர்கள் வெளியேறிய தருணத்தில் கட்சி தலைமை உட்பட அனைவரையும் வெகுவாக விமர்சித்திருந்தனர். எனினும் இந்த சம்பவங்கள் தொடர்பில் கருத்து வெளியிட்ட ஹக்கீம் கட்சியின் பெயருக்கு களங்கம் விளைவிப்பதற்கு முனைந்தவர்கள் வெளியேற்றப்பட்டனர் என்று குறிப்பிட்டார். பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதுடன் இனப்பிரச்சினைக்கும் நிரந்தர தீர்வு வழங்கப்படும். அதற்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பொன்று மட்டக்களப்பில் உள்ள கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்றது. இதன்போது உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டில் வலுவான பொருளாதாரத்தை உருவாக்கும் அதே வேளையில் இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை காண நாம் பாடுபட வேண்டும். இளைஞர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். அத்துடன் கிழக்கு மாகாணம் வளர்ச்சி குறைந்த மாகாணமாகும். அடுத்த 5 வருடங்களில் கூட இந்த மாகாணத்தை அபிவிருத்தி குறைந்த மாகாணமாக கைவிட்டுவிட முடியாது. எனவே கிழக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்வதற்கு தேவையான வேலை திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அதன்போது மக்களின் வருமான நிலையை உயர்த்த வேண்டும் என்றும் கூறினார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தனது கட்சியை ஆதரவளிக்க உள்ளதாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சி தலைவர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பொன்று மட்டக்களப்பில் உள்ள கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்றது.
இதன்போது சிவநேசத்துறை சந்திரகாந்தன் இன்று ஒரு வரலாற்று முக்கியத்துவமிக்க நாளாகும். கிழக்கு மாகாணத்தின் தமிழ் மக்களின் தலைவிதியிலும் எதிர்கால அபிவிருத்தியிலும் ஒரு புள்ளியாக அமையும் என்பதில் ஐயமில்லை என்று கூறினார். கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பொருளாதார வளங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டுமென்றால் நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்கவுடன் ஒன்றிணைய வேண்டும். ஏனென்றால் இங்கு உள்ள வளங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற கொள்கையோடு அவர் இருக்கிறார். அதனால்தான் நாம் அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை மாகாண சபை மூலம் இயன்றளவு வழங்குவதுடன் அதிகாரங்களை வழங்க வேண்டும் என்று வெளிப்படையாக கூறுகின்றார். எமது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்காலத்தில் இந்த தீர்வுகளை பெற்றுத் தருவார் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது. எனவே அதற்கு அவசியமான சூழலையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கும் பொறுப்பு எமக்கு இருக்கின்றது என்று சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற அடையாளம் கிடைக்காது விட்டாலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நிச்சயம் போட்டியிடுவேன் என்று நீதி, சிறைச்சாலைகள், அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ அறிவித்துள்ளார். அத்துடன் வடகிழக்கு தமிழ் மக்களுடன் ஏற்கனவே உரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அம்மக்களை பிரதிநிதித்துவம் செய்யும் தமிழ் அரசியல் தரப்புகளுடன் விரைவில் பேச்சுக்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பெயர் பலகையை மட்டும் சிலர் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற பேருந்து எனது கையில் தான் உள்ளது. ஆகவே அந்த கட்சியின் வழக்கு விவகாரங்கள் எமது பயணத்தினை தடுத்து நிறுத்திவிட முடியாது என்றும் அவர் கூறினார். தேர்தல்கள் காலத்தில் உணர்ச்சிகரமான பேச்சுக்களை பேசி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் கலாச்சாரத்தினை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். நாட்டு மக்கள் எதிர்பார்க்கின்ற முறைமை மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அதே நேரம் வடகிழக்கு மக்களுடன் உரையாடல்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது. இந்நிலையில் விரைவில் அம்மக்களை பிரதிநிதித்துவம் செய்யும் அரசியல் கட்சிகளுடனும் உரையாடல்கள் மேற்கொள்ள உள்ளேன் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிறைவேற்றுக்குழு கூட்டம் நாளை திங்கட்கிழமை பிற்பகல் 1 மணி அளவில் வவுனியா கோவிட் புளியங்குளத்தில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெறவுள்ளது. அந்த கூட்டத்தில் டெலோ தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், பிளாட் தலைவர் சித்தார்த்தன், EPRLFின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீகாந்தா மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சியின் பிரதிநிதிகள் ஆகியோரும் நிறைவேற்றுக்குழுவின் ஏனைய அங்கத்தவர்களும் பங்கேற்க உள்ளனர். இந்த கூட்டத்தின் போது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் ஜனநாயக தேசிய கூட்டணியாக இறுதி தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே பொது வேட்பாளர் தொடர்பில் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கத்துவங்களை கொண்டிருக்கும் தமிழ் கட்சிகளுடனும் தனியாக உரையாடல்களை செய்திருந்த நிலையில் அக்கட்சிகள் தமது கட்சிகளின் உயர்மட்ட குழுவினருடன் ஆராய்ந்துவிட்டு பதிலளிப்பதாக குறிப்பிட்டிருந்தன. அதன் அடிப்படையில் டெலோ, பிளாட், EPRLF ஆகிய கட்சிகள் தனியாக கூடி தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதாக தீர்மானம் எடுத்து அறிவித்திருந்தன. இந்நிலையில்தான் நாளைய சந்திப்பு நடைபெறவுள்ளது. %25 மருத்துவர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு தயாராகி வருவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த 2 வருடங்களில் 1800 மருத்துவர்கள் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், நாட்டில் COVID-19 மற்றும் பொருளாதார நெருக்கடி சூழல் ஏற்படுவதற்கு முன்னர் 200 மருத்துவர்களே வெளிநாடுகளுக்கு இடம்பெயரவிருந்ததாக சுகாதார அமைச்சின் புள்ளி விவரங்களில் காணப்பட்டன என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் தற்போது 25% மருத்துவர்கள் வெளிநாடுகளில் தொழில் பெறுவதற்கான தேர்வுகளில் சித்தி அடைந்துள்ளதாக தரவுகள் காட்டுகின்றன. இது எதிர்காலத்தில் நாட்டின் சுகாதார சேவையினை மிகவும் பாதிக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ள அவர், வைத்தியர்களுக்கான கொடுப்பனவு குறைந்த அளவில் வழங்கப்படுவதே இதற்கு பிரதான காரணமாக அமைந்துள்ளது என்றும் குறிப்பிட்டார். அரசாங்கம் இந்த விடயத்தினை கருத்திற்கொண்டு வினைத்திறனுடன் செயற்பட்டால் வெளிநாடுகளுக்கு சென்ற வைத்தியர்களையும் நாட்டிற்கு மீள அழைக்க முடியும் என்றும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் ஒருதலைப்பட்சமான அனைத்து தீர்மானங்களையும் எதிர்ப்பதாக இலங்கை அறிவித்துள்ளது.
ஜெனீவாவில் உள்ள இலங்கையின் வதிவிட பிரதிநிதி அலுவலகத்தின் ஆலோசகர் திலினி லெனகல ஐக்கிய நாடுகள் பேரவையின் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகளுடன் ஆக்கப்பூர்வமான உரையாடல்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். நேர்மறையான மாற்றத்தை வளர்ப்பதற்கு உள்நாட்டு முயற்சிகள் மூலம் ஏற்பட்ட முன்னேற்றத்தை ஒப்புக்கொள்வது முக்கியமானதாகும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையானது வெளியிடும் அறிக்கைகள் மற்றும் தீர்மானங்கள் இறைமையுள்ள தேசத்தின் மீது திணிப்புகளை செய்வதாக இருக்கின்றன. அத்துடன் இறைமையுள்ள தேசத்தின் அனுமதியின்றி நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் பலனளிக்காதவையாகவே இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அது மட்டுமின்றி போரின் பின்னரான சூழலில் உள்நாட்டில் நல்லிணக்க முயற்சிகள் இடம்பெற்று வரும் நிலையில் ஐநாவின் தீர்மானங்கள் இனங்களுக்கு இடையிலான துருவப்படுத்தலை மேலும் அதிகரிப்பதோடு உள்நாட்டில் முன்னேற்றகரமான செயற்பாடுகளையும் தடுக்கின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் பொது சபையின் தீர்மானம் 60.251 குறிப்பிடப்பட்டுள்ளவாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையானது வழிகாட்டும் கொள்கைகளின் அடிப்படையில் ஒரு கூட்டு அணுகுமுறையை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்றும் அவர் வலியுறுத்தினார். 40 வயதுக்கு மேற்பட்ட இதுவரையில் தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு அதனை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இவர்கள் அடையாள அட்டைகளை பெறுவதற்கான கால அவகாசம் இம்மாதம் 30ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. TBC Tamil News.